இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களும் தந்தைமார்களும் என் உடன்பிறப்புகளும் ரத்த பந்தங்களும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பாட்டுக்கு சிவனேன்னு தொழிலை பார்த்துட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன். இங்கே பெண்கள் புயல்னு ஒன்று வந்தது. நாங்கள் எப்போவுமே எங்கள் கம்பெனியிலேருந்து எங்கே இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் வந்ததுனாலும் அது கேரளாவாக இருக்கட்டும், அசாமாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அன்றைக்கி அவங்களோட குழந்தைங்களுக்கு பால் கூட கிடைக்காது, உணவு கிடைக்காது, ஒரு வாழ்வாதாரமே அவங்களுக்கு பாதிக்கப்படும். இந்த மாதிரி நேரத்தில் எங்கள் கம்பெனியில் நாங்கள் உதவ வருவோம். அப்படி தான் ஜான்குமார் அங்கிள் ஒரு உதவி கேட்டு இது மாதிரி இங்கே ஒரு மாதிரி தவிக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி வந்து மக்களோட கலந்து அவங்களோட இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் செய்ய போகும்போது தான் தெரிஞ்சது இங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. இங்கே வறுமை கோட்டு கீழே வந்து நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்கே இருக்க ஆட்சியாளர்கள்லாம் அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன சம்பாதிக்கலாம் அதை மட்டும்தான் எல்லாம் கவனிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு பொதுமக்களோட வாழ்க்கையை எப்படி உயர்த்தணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணுங்கிறத யாரும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது தான் நம்ம புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் இந்த மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஐநா சபையில் ஜெனீவாவில் பேசும்போது கூட மனுநீதி சோழன் ஐயா அவர்களை பற்றி பேசியிருப்பேன். சொந்த பையன் ஒரு மாடு கண்ணுக்குட்டியை வந்து தவறா தேரை ஓட்டி கொண்டு இருப்பாப்புல. அந்த கொன்ன மாடு வந்து இந்த மணியை, நீதிமணியை அடித்து கேட்கும் போது இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்கு, அது வந்து உங்கள் பையன் மூலிமா என்னோட குழந்தை கொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அவர் யோசிக்காமல் சொந்த பையனே அதே தேரை வச்சு அவர் மன்னர்கள் சொல்லி யாரும் கேட்காம அவரே சொந்தமாக ஓட்டி அதே தண்டனையை, அந்த வலி ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு என்ன இருக்குமோ அந்த வலியை கொடுத்து ஒரு நிதியை நிலைநாட்டினார். அப்படிப்பட்ட வந்த சமுதாயத்தில் இன்னைக்கு பார்த்தா எப்படியே திருப்பி பார்த்தாலும் ஊழல். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு நலத்திட்டம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த சத்து மாத்திரையில கூட ஊழல். ஒரு ஆசிரியர் இன்னைக்கு போய் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் என்னன்னு கேட்டால் புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். இவங்களை வந்து மார்ச் மாதத்துலேருந்து இவங்களை விளைக்கிறாங்க, வேலையை விட்டு நீக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்க இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேலைக்கு கொடுங்க, தேவைப்பட்டால் அது எக்ஸ்ட்ராவாக ஆள் எடுங்க. எதுக்கு இருக்கிற 292 பேர் மக்களை வயிற்றில் அடித்து வாயில் அடித்து ஏன் அவங்கள துன்புறுத்தி அவங்கள பெர்மனெண்ட், ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு புதுசாக ஒருத்தர் வேலை சேர்க்கும் போது அங்கே வந்து சில ஊழலுக்கு வழி வகுத்து கொடுக்குது. அதே மாதிரி வாரிசுதாரர்களுக்கு அந்த பணியில் இருக்கும்போது அப்பாவோ அம்மாவோ தவறிட்டா அந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். அது ரெக்கமெண்டேஷன் அவங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கா கொடுத்து அந்த பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்க ஏஜ் பார் ஆகி அந்த எக்ஸாமில் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு தள்ளப்படுறாங்க. புதுச்சேரியில் 5 லட்சம் மக்கள் தொகை இருக்கும் போது என்ன செஞ்சாங்களோ, எவ்வளோ அரசு ஊழியர்கள் இருந்தாங்களோ 10 வருஷம் முன்னாடி, இன்னைக்கு 15 லட்சத்துக்கு மேலே போனாலும் அதே அந்த ஊழியர்கள் தான் இருக்காங்க. 10 வருஷமா எந்த ஒரு அரசாங்க வேலையுமே இளைஞர்களுக்கு கொடுக்கல. இப்படி இருக்கும் போது இளைஞர்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகல, ஐடி பார்க் வரல, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறோம், ஒரு நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ஒரு தீம் பார்க்கோ, வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய 30,000-50,000 பேர் வராங்க வாரத்துக்கு, அவங்களுக்கான உரிய இடமும் இதெல்லாம் கொடுத்தா நம்ம வாழ்வாதாரம் பொருளாதாரம் உயரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் கேள்வி கேட்டுட்டு சரி நம்மளே அரசியலில் வந்துடுவோம், இங்கே இருக்க மக்கள் வந்து கஷ்டப்படாமல் அவங்களுக்கு உரிய நல்ல விஷயங்கள்லாம் இறங்கி செய்யணும்னு தான் இறங்கியிருக்கேன். உங்களெல்லாம் நம்பி தான் இறங்கியிருக்கேன். அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக இருந்து நீங்களாம் கூட இருந்து உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்ந்ததுக்காக தான் வந்திருக்கேன். என்னோட வாழ்வாதாரத்தை பற்றி எனக்கு எங்கள் கடல் புண்ணியத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஒரு 7 ஜென்மம் எடுத்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் இருந்தாலும்
ஒரு நிம்மதியான ஒரு பொருளாதாரம் கஷ்டம் இல்லை. ஆனால் நம்ம மட்டும் வாழ்க்கையில் வளராமல் நம்மளை நம்பி இருக்க மக்கள், நம்ம பிறந்த மண்ணுக்கும் நம்ம நடந்து செய்யணுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் வந்திருக்கேன். இங்கே நிறைய பேர் ஏதாவது சம்பாதிக்க வந்திருக்கேன், அது வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தேவையும் இல்லை, அந்த ஒரு மாதிரி எண்ணமும் இல்லை. இது போக நாங்கள் நேற்று மகளிர்களுக்காக ஒரு 6 நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மாதம் 4000, வருஷம் 50,000 பொருளாதார உதவி பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் முதல் திட்டம் எங்களோடது. அனைத்து மகளிர்களுக்கும் இது தரப்படும். அதுவே வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்கள் அவங்க கல்யாணம் பண்ணும்போது கல்யாணத்துக்கு 1 லட்சமும் அது போக 10 கிராம் தங்கமும் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கோம். 3வது விதவைகள், அதே மாதிரி கல்யாணமாகாத முதியோர்கள், இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம். அவங்களுக்குலாம் வருஷம் 65,000 அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். 4வது கல்வி. நம்ம எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போ தான் போய் சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நல்ல தரமான கல்வி கொடுப்பாங்க. அதற்காக பெண்கள் அவங்க குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த தரமான கல்வியை நம்ம உயர்த்துறதுக்கு அவங்க ஒரு குழந்தைய அனுப்பிச்சா ஒரு குழந்தைக்கு 20,000 சொல்லி வருஷத்துக்கு அந்த பெற்றோர்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான, அதே மாதிரி நம்ம ஆட்சி பொறுப்புலையும் இன்னைக்கு பார்த்தா ஒரே ஒரு பெண்மணி தான் இங்கே எம்எல்ஏவாக இருக்காங்க. அப்படி அவங்களுக்கும் நம்ம ஒரு மினிமம் 33% சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கும் அளிக்கப்படும் சொல்லி உறுதி கூறுகிறோம். அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நடக்கவே மாட்டேது. அதை நடத்த வைக்கணும். வந்ததுக்கப்புறம் அதுலேயும் 50% பெண்மணிகளுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அது நாங்கள் கோரிக்கையாக எடுத்துருக்கோம். இது போக இப்போ நாங்கள் மகளிர் மட்டும் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம். இது போக இளைஞர்களுக்கு, முதியோர்களுக்கு, மருத்துவம், கட்டுமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புதுச்சேரியை முழுமையாக எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் டூரிசம், இந்த மாதிரி எங்கள் கட்சியில் இருக்கிற 6 நட்சத்திரங்களுக்கும் 6க்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது ஒன்றா அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ இது போக நாங்கள் பாத யாத்திரை போகும்போது மக்களாக இருந்து அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்டு கண்டிப்பாக ஒரு புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவோங்கிறத உறுதி சொல்லுவேன். அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் முருகன் அவர்களுக்கு பிறந்த நாள், அண்ணன் வாழ்வுமணி அவர்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அதுக்கு இன்னைக்கே அட்வான்ஸாக வாழ்த்துக்கிறேன். அவர்லாம் மனசார உண்மையாகவே இவ்வளோ வருஷம் அடிபட்டு மனசார இவ்வளோ பேர்கிட்ட சொல்கிறாங்க. என்னை நான் ஏதோ நினைப்பேன், நான் இங்கே இருந்தோம், இங்கே இருக்கிறவங்க போது தான் நினைப்பேன். கடவுள் இது நானாக அனுப்பலை, நானாக வரணும்னு ஆசைப்படலை, இது கடவுளாக ஆசைப்பட்டு நம்மளை இங்கே இறக்கியிருக்காங்க. எனக்கு அப்போ தோணும் கட்சியே கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. திடீர்னு பார்த்தா ஏதோ வகையில் ஈஸியாக அமைஞ்சிச்சு. நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது இன்னமும் இப்போ தான் லெட்டர் அக்னாலேஜ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படி நான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கட்சிகள் யாருமே இவ்வளோ தயாராக இல்லை. இவங்க வந்துருப்பாங்க, ஏதோ பேசிட்டு போயிடுவாப்பிலன்னு சொல்லி நம்பிக்கையில் இருந்தாங்க. ஒரு கட்சி வந்ததே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. ஸோ அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்து அவங்களுக்கும் ஓய்வு எடுக்கும் போது வருஷத்துக்கு அவங்களுக்கும் ஒரு ஸ்கீம் கொடுக்கணும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் இளைஞர்கள்லாம் பேசும்போது எப்பவுமே 2 வருஷம் 3 வருஷம் வேலை இல்லை, நாங்கள் படித்து முடிச்சிட்டேன், இந்த டிகிரி முடிச்சிட்டேன், அந்த டிகிரி முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் வேலையும் நம்ம அரசாங்க வேலையில் 50% ஃபில் ஆகாமல் இருக்குது. 5 லட்சம் இருக்கும்போது எவ்வளோ இருந்துச்சோ அவங்க தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம டூரிசமை டெவலப் பண்ணி நல்ல வருமானத்தை டாலர்ஸில் நம்ம வருமானத்தை ஈட்டணும். அந்த அளவுக்கு நம்ம தொலைநோக்கு பார்வையோடு போகணும். நல்ல ஒரு நியாயமான நேர்மையான ஆட்சி அமைக்கணுங்கிறத நான் இங்கே உறுதி கூறுகிறேன்.
அதுபோக மேடையில் இருக்கும் அனைத்து வில்லியம் டீகன் அவர்களுக்கும், டாக்டர் துரைசாமி அவர்களுக்கும், திருநாங்கரை கண்ணர் அவர்களுக்கும், திரு ரவீந்திரன் அவர்களுக்கும், திரு ரவி அவர்களுக்கும், திரு பாரதிராஜா அவர்களுக்கும், திரு பிரபாகரன் அவர்களுக்கும், முருகன் அண்ணனுடைய துணைவியார் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருநங்கை நான் பேசும்போது எங்களுக்கு எதுவும் நீங்கள் பண்ணலையேன்னு சொல்லி அன்றைக்கி நேற்று கேட்டாங்க. நான் சொன்னோம், இல்லைம்மா உங்களுக்கும் நாங்கள் தனியாக ஒரு பிளான் பண்ணுறோம், நாங்கள் 1000 பேர் இங்கே இருக்கோம், எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்குலாம் நாங்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுப்போம்னு சொன்னோம். இது போக நான் வருஷம் சொந்த பணத்தை 100 கோடியை நான் மக்களுக்காக அதில் எப்படின்னா ஒரு சென்டர் மாதிரி போட்டு அந்த சென்டரில் மக்களுக்கு ஒரு தையல் மிஷினாக இருக்கட்டும், ஒரு உலகத்தரமான இன்னைக்கு எல்லாம் தொழில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செய்கிற தொழில் வெப்சைட்டு ஆன்லைன் மூலிமா நம்ம உலகம் ஃபுல்லாக போய் விற்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தரமான ஒரு இடத்துல அவங்களுக்கு இருக்கிற ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் 1008 ஸ்கீம் மேலே ஏகப்பட்ட ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் எல்லாம் மக்களுக்கே தெரியாமல் இருக்குது. இந்த ஸ்கீம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு துறையில் இருக்காங்கன்னா அந்த எப்படி ஸ்கில் டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் மாதிரி ஒரு இனோவேஷன் சென்டர்ஸ் மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளானுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு தினையாக இருந்து கூட வழி நடத்துமாறு தாழ்வு கேட்குறேன். நன்றி, வணக்கம்.